ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மன்னை சதீக். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லைவில் மொக்க பாகம் 28 நல்லபடியாக போயிட்டுருக்கு. எங்கள் கண்ணுகளா வாங்க சீக்கிரமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், காமெடி பண்ணுறோம், டான்ஸ் பண்ணுறோம், சமையல் பண்ணுறோம், குளிக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நோய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம், உள்மூலம், வெளிமூலம், மொத்தமாக இருக்கிறது ஆதி மூலம். சரியா? நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை இதில் தெரிவிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நானும் தெரிவிப்பேன். அதனால் மூல நோயை பற்றி யாரும் கூச்சப்படாதீங்க. ஏன்னா இது கூச்சப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. வாங்க கண்ணுகளா. ஹரி மிஷால் பாரா. ஓகே, மாஸ் முகில் ஹாய் யா யோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கணா? இன்னைக்கு இது நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை தான். சரியா? கேட்ரிக் கிளீன் டவுன் தலைவா, வணக்கம் தலைவா. அர்ஜுன் ரவீந்தர் வணக்கம் தருதலை, வணக்கம் தருதலை, உனக்கு சேர்த்து தான். ஹரிஸ் கௌரிநாதன், யோ சரி ஆடி என்னமோ பண்ணு. சரி, ஓகே, மற்ற கமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்புறம் படிச்சுக்குவோம். சொல்லுங்கள் டாக்டர் சாதிக், ஹரிஸ் மிஷால். யோ டாக்டர்லாம் இல்லையா, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை 4 விஷயத்த சொல்லுவோம். சரியா? கூச்சப்படுவாங்க. குழந்தை உபேதுல்லா உள்ளூர் ஊராட்சி வந்துட்டாங்கயா, ஊருக்கரைக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. தலைவன் தரிசனம் கிடைச்சாச்சு அக்கு. என் தரிசனம்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. யூடியூப்லலாம் பாருங்கள், எனக்கே தெரியாது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்திருக்கு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. Conversation started to 15 commands so far. கோனிஸ்தான் மோரா தலைவா, வணக்கம் தலைவா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வெளியே கிளம்பிட்டேன், இருந்தாலும் லைவில் இன்னைக்கு வராமல் போனால் நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. சரி, ஓகே, மூலம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும். இப்போ தான் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்காங்க. மேக்கப் ஓவராக இருக்கே, மேக்கப்லாம் ஓவராக இல்லையா? ஆப்போசிட்டில் உள்ள நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒளி, இயற்கையான ஒளி நம்ம பிரகாசமாகுது, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் முத்துப்பேட்டை ரஹீம் பிளாக். நீங்கள் முத்துப்பேட்டையா? கண்டிப்பாக அண்ணன் வந்துட்டா முத்துப்பேட்டை பிரியாணி எனக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? பாரதி ராஜன் வர வர ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது. என்ன விஷயம்? நல்ல மனசோட சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தால் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். ஃபேஸ் மட்டும் இல்லை, உடல் நலமும் நல்லா இருக்கும். சரியா? எதையும் பற்றி கவலைப்படக்கூடாது. பாரதி தலை மீட் பண்ணணும். கோட்ரிக் ஜினிகன் கண்டிப்பாக குவைத்தில் இருந்தீங்கன்னா இந்த அடுத்த மாதத்துக்குள்ளே மீட் பண்ணலாம். இல்லைன்னா சென்னைக்கு வாங்க, சென்னையில் இருப்பேன். பட்டாபிக்கு ஹாய் சொல்லுங்கோ. விஷ்ணு, யாரியா பட்டாபி? வினோத் கிருஷ்ணா, ஸ்ரை மன்னை. மூஞ்சி ஃபுல்லாக பவுட்ரு. அடா பாவிகளா, பவுடரில் இந்த மாதிரி லாங்கில் போயிட்டேன். இப்போ எப்படி இருக்குது மூஞ்சி? இப்போ கிட்டக்க வர்றேன், எப்படி இருக்கு மூஞ்சி? இது பிரைட்டியா? பிரைட்டு பிடிச்சவங்க. ஒரு நடிகையோட ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு எவ்வளோ பேர் போகிறாம. அந்த நடிகை எத்தனையோ நடிகர்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது பண்ணி இது பண்ணி பண்ணது அதெல்லாம் பார்ப்பாங்க. மண்ணை சாதிக்கு ஒரு அப்படியே ஜோடியாக சேர்ந்து ஃபோட்டோ கொடுத்தா இவங்களுக்கு எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. பொறாமல் பிடிச்சவங்கடா, எல்லாமே பொறாமல் பிடிச்சவங்க. நான் என்ன வேணான்னா சொல்கிறேன்? நீயும் ஃபோட்டோவை எடிட் பண்ணி நீயும் போடு. நான் ஏதாவது சொல்கிறேன்னா? ஹாய் தலை, யாழ்ப்பாணம் என்று சொல்லு. விஷன் ஸ்ரீனகப்பா, இவ்வளோ பெரிய பேராக இருக்குப்பா, முடியலப்பா. குடந்தை உபேதுல்லா உள்ளூர் ஊராட்சி. யோ அதான் பேர்லேயே இருக்குல்ல குடந்தைன்னு, அதுக்கு என்ன உள்ளூர் ஊராட்சி? சரி, அம்மா வாழ்க, அம்மா நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் வாழ்க. ஏய், அழகா இருந்தா எந்த பிரச்சனை? இதான் பிரச்சனை. ரஹீம் பிளாக், கண்டிப்பா அழகா இருந்தா இதான பிரச்சனையே. சரியா? வர வர அழகு கூடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பேசிட்டு இருக்கோம், ஆளெல்லாம் சேர்ந்துட்டீங்க. தலை சட்டை சூப்பர். சட்டை என்னோடது இல்லையா, ரூமில் உள்ளவனோடது. எடுத்து போட்டிருக்கேன், டியூட்டிக்கு போயிருக்கான். சொல்லி கிளிப்படாதீங்க. ஆஹா, எங்கள் அண்ணனுக்கு ஐஸ்வர்யாய் கை தூசியா? பாரதி, ஏன்
வாட் இஸ் யுவர் நேம்? முகமது சாதிக்கின் ஆர் சம்திங் இல்ஸ் தோரா நிஷ்கம் சாதிக் பாஷா பாஷா மாணிக் பாஷா மாதிரி சாதிக் பாஷா. ஓகே, மன்னை சாதிக். அதான் என் பேரை மாற்றிட்டேனையா, எல்லாத்துலேயுமே மாற்றிக்கிட்டு இருக்கேன். மன்னை சாதிக் தான் என்னுடையது. ராக்கெட்டை உள்ளே வெடித்தா என்ன ஆகும்? நல்லா போகும், மூலம்லாம் வராது. ராக்கெட்டை இன்னும் கொஞ்சம் உள்ளே நல்லா தள்ளி வச்சு வெடிச்சாக்கா மூல நோய் சூப்பராக கிளியர் ஆகிடும். அப்புறம் நீயும் நல்லபடியாக போயிடலாம். சிகே பினு, விஜய் அண்ணா மாதிரி இருக்கீங்க. கண்டிப்பாக. ஏன்பா கோத்து விட்றேன்? நானாவே இருந்துட்டு போகிறேன். எதுக்கு அவங்க இவங்கன்னு கோத்து விட்டுட்டு என்னையும் இழுத்து விட்றீங்க? நீ நல்லா இருப்பாய். உங்கள் அழகின் ரகசியம் என்ன வினோத்குமார்? அது ஒரு நாளைக்கு லைவ்ல மொக்கையில் நான் வந்து சொல்கிறேன் என்னுடைய அழகின் ரகசியம். இப்போ நம்ம வந்து மூல நோயை பற்றி பார்க்குறோம். ஓகே, நான் வந்து கான்செப்ட் வரேன். மூல நோய் அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மனிதருக்கு வந்து பல நோய்கள் வந்து உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும். சாதாரணமாக ஜுரம், சளி, கிட்னி ஃபெயிலியரு, அது இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. இப்போ படிக்கல, நான் பேசிகிட்டு இருக்கும்போது படிக்க முடியாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த விஷயத்தை மட்டுமே கூச்சப்படுவாங்க. வெளியில் சொல்ல ஒரு கூச்சம். இது வந்து கூச்சப்படுறதுல ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய நோய் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும். ஓகேவா? அதனால் இதில் வந்துட்டு கூச்சப்படுறதுக்கான வேலைகளே கிடையாது. நான் ஒன்றும் சமையல் மந்திரம் நடத்துறதுக்கு வரல. நான் வந்தது வந்து மூல நோய், உள் மூலம் வெளி மூலம் மொத்தமாக இருக்கிறது ஆதி மூலம். ஓகே, இது வந்து நிறையா பேருக்கு 190% பேருக்கு இந்த நோய்கள் இருக்குது. இது வந்துட்டு நாசா விஞ்ஞானி கழகம் வந்துட்டு கணிச்சு சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, சரி, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மூல நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ள ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு நோய்கள் நிறையா வரும். அதில் முக்கியமாக அதிகமாக வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூல நோய். சரியா? அது முன்னாடியே நமக்கு அறிகுறி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வயசுலேயே 30, 25, 20 இந்த மாதிரி வயசுகளில் ஒரு அறிகுறி நமக்கு தென்பட்டு மலச்சிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பிச்சு விடுவேன் பேசும்போது. என்ன ஒரு மனுஷனை பேச விட்றீங்களா? நல்லா நீட்டாக வந்து உட்காந்துருக்க பாரதி, நீ சும்மா இருக்கியா இல்லையா சிரிச்சுக்கிட்டு இருக்காம? அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பேச விட்டு தொலைய மாட்டானுங்களே. அதாவது பார்த்து ஏட்டா எவ்வளோ கெட்டப்பா கெத்தா வந்து உட்காந்துருக்கு. ஏன்? சரி, ஓகே, ஆக்ஷன். செத்தாட்டா எட்ட வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களாம். சரி, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிரிப்பை அடக்க முடியலையே சாமி. இதெல்லாம் முக்கியமாக போக வேண்டிய வீடியோ. சரியா? என்கிட்ட ஒம்பளுக்காதீங்க. சரியா? நான் ஒழுங்காக உட்காந்துருக்கேன்னு காமெடி பண்ணுறப்ப காமெடி பண்ணுங்க. ஆமாம், சொல்லிவிட்டேன். யூடியூப்லலாம் போட்டு தொலைஞ்சிடுறாங்க. எது போட்டாலும் அதெல்லாம் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து சின்சியராக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி சிரித்து காமெடி பண்ணக்கூடாது. மூலம் 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 உள் மூலம் வெளி மூலம் ஆதி மூலம் மொத்தமாக இருக்கு. ஓகே, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். அப்புறமேல நான் உங்கள் கமாண்டை படிக்க தொலைகிறேன். பிச்சு விடுவேன் பார்த்துக்க. ஒவ்வொரு பையிலையும் பிச்சு எடுத்துருவேன், தெரிஞ்சுக்கங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது. சரி, ஐயோ ஏன்டா சும்மாவே சிரிக்கிறேன்னா குழந்தை உபயோகத்தில் இவங்க சிரிச்சு தொலைகிறாங்க. அங்கே பாரு, கமாண்டை பாரு. நல்லா கேட்டுக்கீங்க. மூல நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிரிக்கவும் முடியலை, இவங்கள்ட்ட சீரியஸாகவும் பேச முடியலையே. கடவுளே, நான் என்னத்தை சொல்கிறது? அதாவது 40 வயசுக்கு மேலே, சரியா? 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயசில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோய்கள் அதிகமாக வரும். அந்த ஏஜ் வந்து கடந்ததுக்கப்புறம் நான் பார்த்தா தானே சிரிப்பு வரும், பார்க்காமே பேசுகிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அட பாவிங்களா, 40 வயசுக்கு மேலே இந்த மூல நோய் வரும். ஓகே,
அட சாமிங்களா, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா, சிரிப்பும் விட்டாம. வேற கான்செப்ட் மாத்தியானா பாரதி எங்க? நான் இன்னைக்கு இந்த கான்செப்ட் தான் எடுத்திருக்கேன். என்ன கான்செப்ட் மாத்துறது? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கான்செப்ட் கேளு. இதுவும் முக்கியமானது பாரதி. நாளைக்கு உனக்கே வந்து மூலம் தள்ளிடும். தள்ளுனா அப்புறம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. சரியா? கையெல்லாம் விட்டு குடைவாங்க. பேசாம இரு, கேளு. அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த மூல நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம 40 வயசுக்கு அப்புறம், கடவுளே என்ன பாவம் பண்ணணும் இவங்கள்ட்ட. ஐயோ, கான்செப்ட் எல்லாம் மாற்ற முடியாது. இதுதான் அனுபவம் பேசு. ஆமாம், அப்படியே அனுபவம் எங்களுக்கு அப்படியே மூல நோய் தள்ளிக்கிட்டு இருக்கு பாரு. இவர் வந்து அனுபவம் கண்டுபிடிக்கிறாரு. எனக்கெல்லாம் வராது. நான் டெய்லியும் பழம் சாப்பிட்டு கீரை சாப்பிட்றேன். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஏய் ஒரு பொறுமை தான் இருக்கு. மூலம் எங்கே வருமா? மூலம் வர்றதை வந்துட்டு நீ வந்துட்டு நைட்டு நேரத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐயமோல வா, இங்கே ஒரு 2 மூளை பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள படுக்க வச்சு குப்பரக்க வச்சு நான் காமிக்கிறேன், பார்த்துட்டு தெரிஞ்சுக்க. சரியா? பிச்சு விடுவேன் பிக்காளி பேல. யோ மூலம் என்ன பிரைட்னஸ் குறையுது? மூலம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா உள் மூலம் வெளி மூலம் மொத்தமாக இருக்கிறது ஆதி மூலம். சரியா? இந்த மூலம் வந்துட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம போகக்கூடிய விஷயங்கள் வந்து சரியான முறையில் போகாமல் இருக்கிறது. பாரம்பரியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா வழக்கமாக நம்ம போவோம். சப்போஸ் அந்த டயத்தில் வழக்கமாக போகலை, பாரம்பரியம் எல்லாத்துலேயுமே இருக்குல்ல, அதில் உடம்புலையும் இருக்கணும்ல. நம்ம பாரம்பரியமாக 3 வேளை சாப்பிட்றோம். சரியா? அது மாதிரி நம்ம ஒரு வேளை சாப்பாட்டை குறைச்சோம்னா கூட அந்த வயிறு வந்துட்டு ஒரு மாற்றங்களை உண்டாக்கும். உடம்புல வந்துட்டு சிரிப்பு வருது, ஆனால் அடக்கிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணோம்னா நமக்கு உடம்புல நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படும். உடம்பு சரியில்லாமல் போடும், ஒரு பசித்தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதனால நம்ம வந்து சராசரியாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து வாடிக்கையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே நம்மளுடைய உடம்புல உள்ள விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த மூலம் அப்படிங்கிறது. சரியா? அதே மாதிரி நம்ம காலையில் பாரம்பரியமாக எந்திரிச்ச உடனே நம்ம காப்பி குடிச்சிட்டு, சில பேர் சிகரெட் அடிச்சுக்கிட்டு, சில பேர் ஒன்றுமே சாப்பிடாம கூட போவாங்க. அதெல்லாம் சராசரியாக வந்துடும். சரியா? வரக்கூடிய விஷயங்கள் வந்து சரியான முறையாக வந்தாலே இந்த மூலங்கள் வந்து சரியாச்சு. மூலங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு நீங்கள் வந்துட்டு சாப்பிட வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு வாழைப்பழத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பாலோட. அதே மாதிரி கீரை வகைகள், நார்ச்சத்து உள்ள கீரை வகைகள், இதை வந்துட்டு நம்ம வந்து நல்ல உணவில் வந்துட்டு டெய்லி அசைவம், கொழுப்பு மிகுந்த அசைவ உணவுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வாயு சம்பந்தப்பட்ட கிழங்கு வகைகள், அதாவது குழந்தைகளுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு, எரும மாடு மாதிரி ஆயிட்டோம். சரியா? எரும மாடி ஆனதுக்கப்புறம் இந்த வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள கிழங்குகளை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. சாப்பிட வேணான்னு சொல்லலை, வாரத்துக்கு ஒரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீரை வகைகள் மெயின் வந்துட்டு நம்மளுடைய சாப்பாட்டில் கீரை வகைகள் கொஞ்சமாவது இருந்தால் தான் அந்த போகக்கூடிய விஷயங்கள் வந்து சரா மாதிரியாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு விஷயமா போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, இந்த கீரை வகைகள் முக்கியமாக வந்துட்டு கீரையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணத்த தக்காளி கீரையோட சாறு வந்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் சாப்பிடணும். அதை வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது நல்லா சாப்பிடுங்க. வாழைப்பழம் வந்துட்டு அவசியம். கண்டிப்பாக நைட்டு நீங்கள் படுக்கும்போது ஒரு கிளாஸ் பால், ஒரு வாழைப்பழம் குடிச்சிட்டு போனீங்கன்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாரம்பரியமான விஷயம் வந்துட்டு வெளியில் வந்துடும். சரியா? சாதிக் மூலமாக டேய் பேசிகிட்டு இருக்கும்போது பிச்சு விடுவேன். அதே மாதிரி இந்த மூல நோய்கள் எப்படி ஏற்படுது அதை நோட் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மூல நோய்கள் வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது படித்து தொலைஞ்சனே, ஐயோ மறந்துட்டே, கடவுளே இப்போ நான் எங்கே போவேன், மேனேஜ் பண்ணுறேன். இந்த மூல நோய்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கடா. டேய் யோ ஹாய் சொல்லு. ஆமாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அவனுக்கு இப்போ ஹாய் முக்கியம். நான் ஹாயே சொல்லலை இது வரைக்கும், நான் உங்களுக்கு ஹாயே சொல்லலை. என்கிட்ட கோடான கோடி வீடியோவில் வந்துட்டு ஹாய்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. சாரி. சரி ஓகே, மேட்ருக்கு வரேன், விஷயத்துக்கு வரையா. எதையாவது குழப்பி விட்ருவாங்களே இவங்க.
இந்த மூலநோய்கள் வருது, நம்ம வந்துட்டு போகக்கூடிய விஷயத்த நம்ம சரியான முறையில் போகாமல் இருக்கிறதுனால அடக்கி 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 ஆண்டோம்னா அந்த அடக்கி ஆள்ற விஷயத்தில் வந்துட்டு உள்ள வந்து பல பாதிப்புகள் ஏற்படுது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிமிட்டு தான். இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சாப்பிட்டு இந்த டயத்தில் போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அப்படிங்கும்போது அதை தங்க வச்சிட்டோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாள் வந்துட்டு ஒரு சாதம் அடித்து நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. சாதாரணமாக ஒரு சட்டியில் வந்துட்டு அந்த சாதத்தை வச்சிங்கன்னா 2 நாளைக்கு அப்புறம் அது என்ன மாதிரியான வாடைகள் கொடுக்கும், எந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் அடிக்கும், அதை சாப்பிட முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் வயிற்றில் உணவு குழாய்கள் வந்து மலக்குழாய்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஏற்றுக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் அதில் உள்ள சத்துக்களை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக வந்து ப்ராசஸில் வந்துட்டு அதை வந்துட்டு எல்லாம் எடுத்துக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ரத்த நாளங்கள், செல்கள், இதுக்கு தேவையான சத்துக்களை வந்துட்டு அந்த உணவுலேருந்து எடுத்துருது. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த கழிவுகள் தான் மல வாயுவில் வந்துட்டு மலமாக வெளியில் வருது. இந்த மலமாக வெளியில் வர்ற இந்த மலத்தை நம்ம எப்படியெல்லாம் வெளியேற்றணுமோ அப்படியெல்லாம் நம்ம வெளியேற்றியே ஆகணும். அது ஆவாத பட்சத்தில் அந்த மலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் நைட்ரஜன், அம்மோனியா, குளோரினு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அங்கங்கே உள்ள இருக்கிற தசைநார்களில் போயிட்டு அது வந்து தஞ்சம் அடைஞ்சி அந்த தசைநார்களில் வந்து வீக்கங்கள் ஏற்பட்டு அந்த வீக்கங்கள் தான் உங்களுக்கு வந்து நாளடைவில் வந்துட்டு இரத்த நாளங்கள் இதெல்லாம் பெருக்கம் அடைஞ்சி தான் உள்மூலம் வெளிமூலம். அதாவது பார்த்திங்கன்னா உள்மூலம் வந்து ரத்தங்கள் வந்துட்டு வீங்கி அது வந்து வெளியில் வர்றது தான் ரத்த மூலம். அப்புறம் சில மூலங்கள் வந்து வெளியிலேயே காமிச்சு கொடுத்துரும். அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா முறையான சிகிச்சையை நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி வாழைப்பழம், கீரை வகைகளை மறந்துடாதீங்க. வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க நிறைய பேர். இது எதுக்கு வெளியில் சொல்லி, இது ஒரு அசிங்கமாக நினைப்பாங்க. என்ன அசிங்கம்? உனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ தான் போயிட்டு நிற்கணும் ஆஸ்பத்திரியில். சரியா? ஆஸ்பத்திரி நீ இப்போ வந்துட்டு சாதாரணமாக இருக்குது. அந்த மூலநோய்கள் அந்த ஆசன வாயுவில் வந்துட்டு வீக்கங்கள் ஏற்படுற ஒரு தன்மையை உணர்வோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது சரியான முறையில் வரவே வராது. சரியா? ஒரு திக்னஸ் கொண்ட ஒரு திரவமாக வரும். சரியா? இதனால என்ன ஆகுதுன்னா அதான்ப்பா, ஐயோ நான் பப்ளிக்காகவே சொல்லிடுறேயா, கட்டியாக வந்து தொலையா. சை, இதை வேற இனி எந்த லெவலில் நானும் தமிழை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. சரியா? முக்கி இருந்து தொலைவாங்க. அந்த முக்கி இருக்கக்கூடாது. சரியா? இதில் ரத்தம் வந்து தொலையும். சாப்பிட்ற நேரம் நான் இதை அசிங்கமாக நினைக்கல. உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான், தெரிஞ்சுக்கணும். சரியா? அவ்வளோதான். இது வந்துட்டு இந்த லைவில் வந்துட்டு சீரும் சிறப்பு செம்மையுமா வந்துட்டு இப்போ வந்து உலக நாட்டுக்கே போயிட்டுருக்கு. சாதாரண பனிப்பிரதேசம் கனடா வந்து நெதர்லாந்து இந்த பனிப்பிரதேசத்தில் கூட குளூரில் கூட அந்த பனிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டு நேற்று சந்தோஷமாக நிறைய தமிழர்கள் வந்து என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். காமெடி ட்ராக்கும் போயிட்டுருக்கு. அவங்க சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் டிவியில் வர நிகழ்ச்சிகளை பார்க்குறோமோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுடைய லைவில் இன்னைக்கு வந்துட்டு உலகமே வந்துட்டு பார்க்குறது எனக்கு பெருமையாக இருக்குது, உங்களுக்கும் பெருமையாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய நண்பர்களாக நீங்கள் என்னுடைய மோனூலில் இருக்கிறது உங்களுக்கு தான் பெருமை, எனக்கும் பெருமை. ஓகேவா? செய் அப்படிங்கிறான் ஒருத்தன். செய்னா நாளைக்கு உனக்கு மூலம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு டாக்டர் பெட்டெக்ஸ் மூலநோய் எப்படி சரி பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? வீடியோவில் போய் பாரு. சரியா? அதெல்லாம் ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம போய் தள்ளிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் வாழைப்பழங்கள், கீரை வகைகள், அசைவ அதாவது கொழுப்பு நிறைந்த அசைவ வகைகளை ரொம்ப தவிர்த்துருங்க. சரியா? இதுதான் நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி மூல அறிகுறி வந்து தலைவலி, காய்ச்சல், வந்து வயிற்றில் வந்து பெண்டிங் ஆகிட்டுன்னா என்ன ஆகும்? அந்த பெண்டிங்காக நமக்கு வந்துட்டு உடல் உபாதைகள், அதாவது பார்த்திங்கன்னா மூலத்தோடு சேர்த்துட்டு வந்துட்டு தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நேயர்களே, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மூலநோய் ஏன் அழுவுறீங்க? மூலநோய் வராமல் தடுக்கணும்னா நம்மள்கிட்ட தான் இருக்குது அந்த சக்தி. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள். சரியா? இருக்கக்கூடியவங்க, மூலம் இருக்கக்கூடியவங்க இப்போலேருந்து அந்த மாதிரி கீரை வகைகள், பல வகைகளை சாப்பிடுங்க. மேக்ஸிமம் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டரை போய் அணுகி அவங்கள்ட்ட முறையான சிகிச்சை எடுக்கணும். ஓகேவா?
இது வந்து சாதாரணமாக விட்டுறாதீங்க. இதில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ரத்தம் நல்லா சூடாக ஜாலியாக இருந்துக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு என்ன பக்க 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 பக்கத்து இழிச்சிக்கிட்டு அதெல்லாம் போகிறதெல்லாம் ஜாலியாக இருக்கும். ரத்தம் சுண்ட 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 அப்புறமே வந்து சுண்டி மோதிரமாக ஆயிடுவீங்க. ஓகேவா? அதுக்கு தான் மண்ணை சாதிக்கோட அட்வைஸ் இந்த மூல நோய்கள். சரி, உங்களுக்கு மூல நோய்களை பற்றியான வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். முருகன் அசோக் தலை, வணக்கம் தலை. அதாவது பார்த்தீங்கன்னா மூல நோய்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மூலம் இருந்தால் மூடு வருமாமா. சமையல் மந்திரம் திவ்யா, சமையல் மந்திரம் திவ்யா, உங்ககிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டு தொலைகிறாங்களே, நான் என்னத்தை பண்ணி தொலைவேன் தொலைவேன் தொலைவேன். ஐயோ, தண்ணி கூட பிடிச்சி வைக்காம விட்டுட்டேன் இவங்க பண்ணுற வேலைக்கு. அட ரொம்ப மொக்கையாக இருக்குடா. நீலவேந்தர் ரொம்ப மொக்கையாக இருக்கு. மூதேவி இது மொக்கன்னு தான் போட்டிருக்கு லைவ்ல மொக்கன்னு. இதில் வேற இவர் வந்து மொக்கையாக மூலம் வந்தால் ஜட்டி போடலாமா? ஏன் போடாமே போடாமல் திரிஞ்சு தொலைய? ஏன் என்கிட்ட ஏண்டா நீங்கள் மூலம் வந்துச்சுன்னா என்கிட்ட ஏதா வந்து அது போடலாமா இதில் போடலாம் பிச்சு விடுவேன். பிளாட்டி ராஸ்கல், உனக்கெல்லாம் கண்டிப்பாக மூலம் வரணும். வந்து நீ எல்லாம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகணும். லாரி டயருக்கு என்னது ஹரிச்சரன், யோ உனக்கு மூலம் இருக்கா? ஹரிச்சரன், எனக்கு அதே மாதிரி மூலம் இருந்தால் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. சரியா? நான்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன்னா எனக்கெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கெல்லாம் வந்துட்டு முறையான நான் சாப்பாடு வகைகள், உடம்பு ஆரோக்கியத்துக்கான தேவையான உணவு வகைகளை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தாலே தெரியலையா நான் எப்படி இருக்கேன்ட்டு. தண்ணி குடிச்சா தண்ணி நிறையா குடிக்கணும்ப்பா. மூலம் இருக்கிறவங்க தண்ணி நிறையா குடிக்கணும். ஏன்னா தண்ணி நிறையா குடிக்க தான் இந்த உணவுக்குடல், மலக்குடல், சிறுகுடல், பெருங்குடல் இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த தண்ணியானது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை சுத்தம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக செப்டி டேங்கில் தள்ளி விட்டுருது. இதனால் மூலங்கள் வந்து நிறைய வந்து தண்ணி குடிக்கிறதுனாலே நிறைய விஷயங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். அப்படி குடித்தாதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாரம்பரியமாக காலையில் போகிற விஷயம் சாதாரணமாக போயிட்டுருக்கும். ஓகேவா? பிரகதீஸ்வரன், கால் பண்ணால் எடு. ராம்நாத் சங்கர், கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு நான் என்ன இதாக வச்சுருக்கேன்? என்ன நான் வந்துட்டு நீங்கள் கேட்ட படலாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். கால் பண்ண ஹாய் சாதிக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு 1000 பேர் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? நிறைய அனுபவம் போல. ஆமாம் விஜய், யாதவன் விஜய், நிறைய அனுபவம்லாம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் நெட்வொர்க்கில் எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். சரியா? இந்த மன்னார்குடி சாதிக் இன்னைக்கு மண்ணை சாதிக்கு வந்துட்டு ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்னாப்சாட், சோனா சாட் இல்லை ஸ்னாப்சாட், இன்னொன்று இதியா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு. ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸ்னாப்சாட், ஆண்டிகிராம். ஐயோ அது மறந்து தொலைஞ்சிட்டேன். இதுக்குள்ளெல்லாம் நான் இருக்கிறதுனால நிறைய ஆங்கில வார்த்தைகள், நல்ல அனுபவங்கள், நிறைய பேருடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய லைவில் மொக்கையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தலை நீ ஒரு விஞ்ஞானி. ஜிஷ், கண்டிப்பாக நான் மட்டும் நாசால இருந்திருந்தேன்னா இந்நேரம் சரியா எங்கெங்கே எந்தெந்த வியாதிகள் இருக்கோ சேட்டிலைட் மூலியமாக வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நிறைய வியாதிகளை குணப்படுத்தியிருப்பேன். ஓகேவா? என்ன நாசால என்னை விடுறாங்களா முதல்ல கேட்டுக்குள்ள, அப்படித்தான் பிரச்சனை. ஸ்னோப் சாட், ரிமோர் ரயான், ஸ்னோப் சாட். எப்பா அதில் உள்ள ஐடியாலாம் உங்களுக்கு நான் தரமாட்டேன். சரியா? ஏற்கனவே ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் ஐடி கொடுத்து நீங்கள் மெசேஞ்சர்லேயும் அதுலேயும் வந்து பண்ணுற லீலைகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதில் நான் கல் ஐடியில் இருக்கேன். சரக்கு அடிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா தலை? அர்ஜுன் ராஹானி, சரக்கு அடிக்கிறதுக்கும் மூலத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்குறியா? சரக்கு அடிக்கிறதுக்கும், ஐயோ இப்படி கேட்டுவிட்டானே. சரக்கு அடிக்கிறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கும் மூல நோய்க்கும் வந்து என்ன சம்பந்தம்னா, சரக்கு அடிச்சிட்டாக்கா வந்துட்டு சரக்கு அடிக்கிறதே தப்பு தான். சரியா? அது ஏற்கனவே வந்து உடம்பு வந்து உபாதைகள் நிறைய விஷயங்களை கொண்டு வர்றது. இதில் வந்துட்டு நீ வந்துட்டு மூலம் கண்டிப்பாக இதில் வந்துட்டு பாதிப்பு இருக்குப்பா அப்படி தான் நான் சொல்லுவேன். தலை நீ ஒரு தருதலை, கண்டிப்பாக நான் ஒரு தருதலைன்னா நீ அதுக்கு மேலே. தலை நீ ஆயில், என்ன ஆயில்?
ஓஹோ, ஆயில குடிக்கணுங்கிறியா? குடிச்சு தொலை. மூலம் வந்தா குட்டி போடலாமா? ஏண்டா நீ மனுஷ பிறவியா இல்ல மிருக பிறவியா? குட்டி போடலாமா? நல்லா வந்துற போது பெய்டு நல்லா வந்துடும். சரியா? நல்லா வந்துடும். பிச்சு போடுவான் பிக்காளி பயல இல்லாட்டி ராஸ்கல். ஆஸ்திரேலியா வா தல மனோஜ் சரவணன். கண்டிப்பாக வருவேங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ பேர் எனக்கு பாருங்க. ஐயோ, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. சூப்பராக இருக்குது. பட் எங்கள் அக்கா அங்கே இருக்கு கல்பனா. அப்புறம் எப்படி நான் வருவேன்? அவங்க அங்கே தான் இருக்கணும், நான் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தலையெழுத்து. என் பேர் சொல்லுங்க, எம்டி யூனிஸ். எம்டி எந்த கம்பெனியில் எம்டியா இருக்கியா? எம்டி யூனிஸு. இவங்க கேட்குற கேள்விக்கு அதுவும் வாட்ஸ்அப்பில் கேட்குற கேள்விக்கு என்ன பதிலே சொல்ல முடியல. வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது என்ன அப்படியே லைவை வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துறது கேட்கறதுக்கெல்லாம் இல்லை. நல்ல கேள்வியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் சாக போகிறோம் அப்துல் ரஹ்மான். கண்டிப்பாக சாகுங்க. கண்டிப்பாக நீங்கள் செத்திங்கன்னா வந்துட்டு நான் சாவு பாட்டு பாடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரியா? ஏ முத்து முத்தா பெஞ்சிருக்கு வாசமுள்ள அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு அழுக ராகம்லாம் போடுறதுக்குலாம் நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? மூலம் வந்தால் முட்டி போடலாமா? மூலம் வந்தால் முட்டியெல்லாம் போடாத. ஏதாவது பைபாஸ் ரோட்டில் போயிட்டு நல்லா படுத்துக்க. இல்லைன்னா வந்து ரயில் தண்டவாளத்தில் போயிட்டு ஒரு தலையை மட்டும் வச்சுக்கிட்டு படுத்துக்க. சரியா? மூலம் மட்டும் போகாது, மொத்தமாக போயிடும். ஷோ கடவுளே. டிஎன்சிஎம்யூ என்னடா இது? சுரேஷ் கோல்டு சில்வர் பேரா பாரியா? சுரேஷ் கோல்டு சில்வர். ஐயோ, இவங்க வந்து ஃபேஸ்புக்கில் என்னென்ன பேர் தான் வச்சுருப்பாங்களோ தெரியலையே. சுரேஷ் ஓகே, கோல்டு சில்வரு, இன்னும் பித்தால என்னத்த சொல்லி தொலைகிறது. சிவசங்கருக்கு ஹாய் சொல்லுங்க விஷ்ணு. ஆமாம், நான் வந்துட்டு நீங்கள் கேட்ட பாடல் பெப்சி உமா. சரியா? வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய். ஹாய் சிவா. ஹாய் அழகுராஜா. ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் பெப்சி உமா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன கால் பண்ணலையா? என்ன அச்சோ எங்கே போனீங்க? ஓகே, உங்களுடைய பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு விளையாட்டாக இருக்குது, பிச்சு விடுவேன் ப்ரோ. செம்ம கண்டினியூ. ஆல்ரெடி என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. மூலம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். சரியா? வாங்க விற்க இந்த மாதிரி நிறைய காமெடியான விஷயங்கள் பார்க்கும்போது சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை அப்பப்போ காமெடியில் கொண்டு வந்து விட்டணும். இப்போ ஒரு காமெடி ஆக்டர் காமெடி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் காமெடி மட்டும் பண்ண மாட்டான், உள்ள ஒரு கருத்து இருக்கும். சரியா? நம்ம பக்கன்னு சிரிப்போம். ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு காமெடியிலையும் அதில் ஒரு கருத்து இருக்கும். அது எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். அரசியல்வாதிகளை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஆயுதம் வந்துட்டு எதிர்ப்புகளை ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி போராட்டங்களில் தெரிவிப்பீங்க. ஆனால் ஒரு காமெடியானல மட்டும்தான் அவனுடைய காமெடி ட்ரெண்டை வச்சு அதை பிரச்சனையாகவும் கொண்டு வராமல் அதை முக்கியமாக கருத்துக்களாகவும் கொண்டு வர மாதிரி கொண்டு வருவான் அந்த காமெடி ஆக்டர். அது நிறைய காமெடிகளில் நல்லா பார்த்தாலே தெரியும். சரியா? இப்படியும் ஓட்டலாம் அப்படிங்கிறது இருக்குது. சாதிக் சகோ தமிழன் சதீசு, உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக என்னுடைய சேவை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான். அதே மாதிரி உங்களுடைய சேவை எனக்கு நல்லா தேவை. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பாதுகாப்பு பட்டெல்லாம் நிறைய கொடுக்கணும்னா உன் வாய் மூலம் வந்த போல தான் இருக்கு. சீச்சிட்டா தமிழச்சி என்ன சொல்கிறா தலை? சபரி செல்வன் ரொம்ப முக்கியம். அவள் ஒரு ஆள், அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். அவள் எதை வெட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுதா இல்லையா? ஏற்கனவே அந்த திலீபம் பயலுடைய அதை வெட்டுவேன்னு நிற்கிறா. இதில் வந்துட்டு அவள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் பீதியை கிளப்புறதும் அந்த ஒரு விஷயத்தை கிளப்புறதும் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து முக்கி பார்த்தா அவள் மூலத்தை தள்ளி பார்த்தா. ஆனால் அந்த மூலமானது வந்து சரியான முறையில் வந்து எடுபடாததுனால கடைசியில் இந்த பக்கம் தள்ளுவோமேனு கொய்த்து பக்கம் வந்திருக்க. வேற ஒன்றும் கிடையாது. சரியா? சாதிக்க பற்றி தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உள்ள ஒரு பாமணி பாலம் தூங்குது. தலை உங்களுக்கு எய்ட்ஸ் தானே இருக்கு சொன்னாங்க, மூலம் இருக்கா? 10ல் ராவணன். இதே உன் பேர் 10ல் ராவணனா? ஐயோ 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 ஐயோ, இந்த ஃபேஸ்புக்கில் பேர் வைக்கிறதையே எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. இவங்களோட பேரை படிக்கிற 10ல் ராவணன். என்ன கேள்வி கேட்குற? எய்ட்ஸ், HIV யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற?
என்னைய பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? போயிடு, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒருத்தன் அஜிலா நிவாஸ் ஹாய் சொல்லுடா, ஹாய் 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 ஹாய், இதுக்கு மேலே வந்துட்டு ஹாய் சொல்லுடா ஹாய் சொல்லுடான்னு கேட்டான்னு வச்சுக்க பிச்சு விடுவேன். எப்படி இருக்கீங்க அரவிந்த்? நல்லா அப்படியே தாங்க இருக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊருக்கு வரப்போகிறேன், அந்த ஒரு பதட்டம். அதே மாதிரி லைவ் வந்துட்டு இனிமேல் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து பாடல்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நெருங்கிட்டு ஊர் நெருங்கிட்டு இனிமேல் நான் ஊருக்கு கிளம்புற விஷயங்களை நான் பார்க்கணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இல்லை ஒரு சினி ஆக்டராக கண்டிப்பாக வந்து நிற்பேன். இதில் வந்து மாற்றமே கிடையாது. சரியா? ஆனால் ஒரு சேனல்காரன் கூப்பிட்டான் பார்த்தியா இல்லையா? ஒரு கேள்வி. அவன் என்கிட்ட திட்டு வாங்கிட்டே போயிட்டான். பொம்பளைங்க தான் வந்துட்டு சமையல் மந்திரம் அதெல்லாம் பண்ணுது. சரியா? பசங்கள்லாம் கூச்சப்படுறாங்க சில விஷயங்களை பேசுகிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு கரெக்டாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு கூப்பிட்டான். அந்த பயப்பிள்ளை இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இருக்கக்கூடிய அத்தனை பேரில் ஒருத்தன் இருக்கான். சரியா? அவங்க சேனலுக்கு வந்துட்டு நான் இழிச்சா வேணா கிடச்சிருக்கேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் குச்சி வச்ச அக்காவோட நான் வந்துட்டு அங்கே போயிட்டு நான் ஆடணுட்டு நான் நின்னா, இவன் வந்துட்டு என்னைய வந்துட்டு அந்தரங்க நிகழ்ச்சியில் வந்துட்டு பேச சொல்கிறியா? அடி மண்டகண்டெல்லாம் உடச்சிருவேன். சாதிக்கிட்ட வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ நடிக்கிறதுக்கு வர்றீங்க எம்டி யூனிஸ்? கண்டிப்பாக வர்றேன். என்னென்ன வயசு? என்ன சின்ன குழந்தை வயசு தானே, 27 முடிஞ்சு இப்போ தான் 28 ஆகுது. ஏன்னா இளம் வயசில் அவன் 40, 45, 60 வயசுலலாம் ஹீரோயினியோட இப்போ 20 வயசு 30 வயசு ஹீரோயினி, இது 25, 18 வயசு பிள்ளைங்களோடலாம் இப்போ மேக்கப் போட்டுட்டு நடிக்கிறாங்க. 60 வயசு 70 வயசில் உள்ளவங்களாம். இந்த சின்ன பச்சை குட்டி, இந்த செல்ல குட்டி, இந்த வைர குட்டி, அந்த அப்பு குட்டி, எனக்கு நான் தான் கொஞ்சிக்குவேன். சரியா? என்னை யாரும் கொஞ்சம் விட மாட்டேன், நானே கொஞ்சிக்குவேன். ஏன்னா நம்மளே கொஞ்சிக்கலையா? இப்போ வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் கொஞ்சுவாங்கன்னு நினைக்காதுங்க. சரியா? நமக்கு எப்பப்பெல்லாம் நம்மளை கொஞ்சணும்னு தோணுதோ அப்போ உங்கள் கண்ணாடி எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு, எப்போ கண்ணாடி இல்லை நீங்கள் தான் இருக்கீங்க அப்போனா இப்படி தான் கொஞ்சம். இப்போ சாதிக்கு இருக்கணும், அப்போ நீங்கள் இருக்கீங்களா? சரியா? இப்போ நீங்கள் வந்துட்டு யார் பேர் சொல்கிறேன்? அர்ஷாத் முகமது. இப்போ அர்ஷாத் முகமதாக இருந்தால் நீ வந்துட்டு ஒன்றை கொஞ்சிக்கணும். அர்ஷாத் குட்டி செல்ல குட்டி அப்படின்ட்டு. இதே சாதிக்கு இருக்கனா மண்ணை சாதிக்கு செல்ல குட்டி அழகு குட்டி வைர குட்டி, இப்படி தான். ஏன்னா நம்ம வந்து 5 வயசு 6 வயசு 7 வயசு வரைக்கும் தான் மற்றவன் கொஞ்சுவான். அதுக்கப்புறம் கொஞ்சலாம் மாட்டாங்க, மிஞ்சுவாங்க. அதனால நம்ம கொஞ்சிக்கலாம். எப்பொழுதும் நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 தடவை என்ன நான் கொஞ்சிக்குவேன். டே லூஸு, நான் லூஸு, ஸ்டேட்டஸ் போடுறனே, கேனத்தனமாக ஸ்டேட்டஸ் போடுறனே, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வருவாங்க எப்படி தெரியுமா? இந்த கமாண்ட்ஸில் வந்துட்டு சில பேர் கண்டுபிடிக்க முடியல. இவங்கெல்லாம் தேடி பிடிக்கிறதுக்கு எனக்கு தலைவலி. ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்டஸை போட்டோம்னா பயப்புள்ள ஏதோ சரட்டு வந்து மாட்டிக்குது. சரியா? மீனுக்கு வலை போட்டால் என்ன மாட்டுவோம், அது மாதிரி இவங்களுக்கு வலை எந்த விதத்தில் போட்டால் எப்படி வந்து உள்ளே போடுவாங்க அப்படின்ட்டு. சரியா? என்னைய கேனையாக்குறதுன்ட்டு அவங்க முடிவு பண்ணிவிட்டு உள்ளே வர்றாங்க. கடைசியில் அவங்கள நான் கேனையாக்கிட்டு அவங்கள பிளாக் பண்ணுறேன்ட்டு அந்த பக்கியலுக்கு தெரியவே மாட்டேங்குது. பாவம். இன்றைக்கி லைவில் எத்தனை பேர் பிளாக் ஆனாங்களோ காலையில். ஊருக்கு வந்தால் மயிலாடுதுறை வா தலை முருகன். கண்டிப்பாக வரமாட்டேனையா. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசை. பட் நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மன்னார்குடியில் தான் இருப்பேன். சென்னை மன்னார்குடி 2 மன்னை டு சென்னை இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பாக என்னை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பஸ்ஸு டிக்கெட்டு, மட்டன் பிரியாணி, ஒரு நாள் மேக்கப் செலவு, அப்புறம் நான் வந்துட்டு போகிறதுக்கு டாக்ஸி, அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன். வந்து போகிற டாக்ஸி, சாப்பாடு, மட்டன் பிரியாணி, 3 வேளையும் மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். சரியா? அதே மாதிரி வேறு என்ன, வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இது மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா கண்டிப்பாக வருவேன். வந்துட்டு என்ன கொஞ்சம் இதே மாதிரி லைவில் மொக்க உங்கள் இப்போ ஊரில் உள்ளவங்களுக்கு லைவில் மொக்க நேரடியாக போட்டுட்டு போயிடுவேன். தலை நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானியா? அப்துல் ரஹ்மான் வில்லேஜ் விஞ்ஞானி தான். நான் வில்லேஜ் விஞ்ஞானி தான். ஏன்னா அந்த காலத்திலேயே வயல் அறுப்பு எடுக்கிற இடத்துல எல்லாம் போய் உக்காந்துக்கிட்டு, மீன் பிடிக்கிற இடத்துலலாம் ஆற்று பாலம் அந்த இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போல்லாம் யோசிக்கும் போது இந்த நெட்வொர்க் வலைதளம்லாம் இப்போ எங்கேயா இருந்துச்சு? இப்போ தானே மெயினாக வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். இந்த பயிரில் வரக்கூடிய, அவங்க சேத்துல நின்று அவங்க நாற்று நடும்போது அவங்க கால்களில் வந்துட்டு வரக்கூடிய வியாதிகள் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சேத்துல நின்று நமக்காக அந்த சாப்பாட்டு அரிசியை வந்து உண்டாக்கி அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு அந்த நோய்கள்
நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் வந்து நாற்று நடவு நட போவாங்க தெரியுமா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலெல்லாம் மெயினாக பாருங்களேன், பாவமாக இருக்கும். என்னென்னா வந்துட்டு புண்ணு இந்த மாதிரி அது இதுன்ட்டு இருக்கும். ஆனால் அந்த சேத்துக்குள்ளே நின்று தான் நமக்கு சோத்தை போடுறாங்க. ஓகேவா, சேத்துக்குள்ளே அவங்க நிற்கிறதுனால தான் நமக்கு சோறு. ஆனால் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு பாவம். ஆனால் அவங்கள்ட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இதுதான்ப்பா எங்கள் பொழப்பு, இதுதான்ப்பா எங்களுக்கு சோறு போடுது அப்படிம்பாங்க. வேறு என்ன பண்ணுறது. அதனால் கிராமம் தோறும் உள்ள விவசாயிகள் அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிறைய தேவை. எல்லாமே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. என்னால் முடிஞ்சால் பண்ணலாம், நான் ஒருத்தனால எதுவும் பண்ண முடியாதுயா. ஏன்னா எனக்குன்னு ஒரு செட்டு வேணும், எனக்குன்னு ஒரு பலம் வேணும். அந்த பலம் கிடைக்காம தான் நான் வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கேன். பலம் மட்டும் கிடைச்சிச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 பேரில் ஒரு 10 பேருக்கு என்னால் முடிஞ்சது செய்வேன். அவ்வளோதான். நான் ஒன்றை பார்க்கணும், இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் லைவில். இதை விட என்ன வேணும், உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த உட்காந்து. உன்னை இப்போ பார்க்கணும், ஒன்று பேசணும், என்ன கொட்டி தீக்கணும், அன்பை காட்டணும், அந்த மாதிரியா. உனக்கு பேர் வச்சது யாரு? அடே, பேர் வச்சது யாரு? எனக்கு பேர் வச்சது யார் வைப்பாங்க? உனக்கு யார் பேர் வச்சாங்களோ அது மாதிரி தான் எனக்கு அவங்க தான் பேர் வச்சாங்க. பிச்சு போடுவேன் பிளாடி ராஸ்கல். ஆனால் ஊர் பேர் வச்சது நான் தான்ப்பா, வேற யாரும் வச்சது கிடையாது. சரியா. மன்னை சாதிக் அப்படின்னால இப்போ வந்துட்டு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்படின்னா சாதிக் பாஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாது. நான் அப்போ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு சாதிக் பாஷா அப்படிங்கிற ஒரு பேரில் தான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஆனேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேர் வந்துட்டு மன்னை சாதிக் அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஊர் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச பேர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஊருக்கு தான் நம்ம பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க. சரியா, நம்ம ஊருக்கு நம்ம பேர் எடுத்து கொடுக்கணும்னு. ஆனால் எங்கள் ஊர் தான் எனக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்கு. எப்படி 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 சரியா. இதுதான் மதுரை வாங்க நண்பா. மெடி மதுரை மாறி கொழுந்து மாசம் ஏ ராசாத்தி உன்னை கண்ட நேசம். கண்டிப்பாக வர தஜுல் மிகால் யூ சி மை கமாண்ட். கமாண்டுன்னு போட்டுட்டு அதை பார்க்கறது ஒரு கமாண்டா. ஐயோ, தலை மூலத்திற்கு எந்த கலர் சட்டை போடலாம்? தமிழ் டிவி சேனல். பிக்காளி பயலை சுற்றிக்கிட்டே இருக்க நீ. எவ்வளோ தடவை பிளாக் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஐடியா கொண்டு எவன்டா உனக்குலாம் இமெயில் ஐடி கொடுக்குறது? நானும் பார்க்குறேன், அந்த இமெயில் ஐடி கொடுக்குறவன் தயாரிக்கிறவன் நான் பார்த்தனா பிச்சை எடுத்துக்கிடுவேன். பிக்காளி பயலுலாம் பிளாக் பண்ணால் எந்த இமெயில் ஐடியிலையாவது வந்து தொலைஞ்சிடுறாங்க ஏன் தாலியாக இருக்கிறதுக்கு. மூளை வரத்துக்கு என்ன சட்டை போடணுமா? முதல்ல விட்டையை போடணும்டா, விட்டையை போடணும் மூளை வரது. பிரியாணி தான் ஃபேமஸ் சகோ வேணும். பீஃப் பிரியாணி தான். தமிழன் சதீஷ் பீஃப் பிரியாணி. ஓ, பீஃப் பிரியாணி வந்துட்டு சாப்பிடலாம் யா. பீஃபில் என்ன அப்படின்னு, மட்டனும் வந்துட்டு கொழுப்பு தான். ஆனால் பீஃபில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்வை துர்நாற்றங்கள், உடம்புல வந்துட்டு வேர்வை துர்நாற்றங்கள் வந்து பீஃபில் தான் அதிகமாக வந்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்துட்டு அது கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இதில் வரலாறு வேற ரொம்ப முக்கியம். முரளி ஆகாஷ் என்ன வரலாறு வந்து பேசக்கூடாதா? இருங்க ஐயா, காலை வலிக்குது, நின்னுக்கிற என்னால முடியலையே. அதீத பலம் பெற வயாகரா 500 விளக்கமாத்த எடுத்தாலும் அதுலேயும் ஒரு பலம் வரும். சரியா. என்ன தலைமுடி லைட்டாக கலைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஆப்பிள் ஜூஸ் கேட்டு பார்க்குற, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க ஆப்பிள் ஜூஸாக கொடுக்க போகிறாங்க. ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ பிரபாகர். மூலம் அஜித் சேகர். ஹாய் ப்ரோ. ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹவ் டு டூ. தலை என் கல்யாணத்துக்கு வாங்க. சபரி செல்வன். நான் கல்யாணத்துக்கு வரதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் கல்யாணத்தில் கலவரம் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா. ஏன்னா என் வாய் சும்மா இருக்காது. நான் ஆகுனா மைக்கை தூக்கிட்டு பாட்டு பாட எந்திரிச்சு உட்காந்துருவேன். அப்புறம் கல்யாணத்துக்கு வந்தவங்க பிரச்சனை பண்ணால் என்ன கேட்கக்கூடாது. சரியா. என்ன மந்திரமெல்லாம் ஓதுவேன், நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு, எல்லாமே தெரியும். மந்திரம் தெரியா. மாங்கல்யம் தந்து நானே நான் நம ஜீவன கேத்துனா தந்தே நப்து நானே நான் தந்தீவகரம் கெட்டி மேலே கெட்டி மேலே. இதுதான் வினோத்குமார். ஹாய் மென்டல். ஹாய். என்னடா இன்னைக்கு லீவா? இஸ்மாயில் கான். வண்டியில் உட்காந்துருந்தா வேலை, வண்டியில் இல்லைன்னா வேலை இல்லைன்னு அர்த்தம். இது கூட தெரியாது.
தலை கமாண்ட படி மூலம் வரும்போது ராகுல் சேகர் பற்றி ஏதாவது சொல்லியா? மனோஜ் சௌதரி. ராகுல் சேகர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு வந்துட்டு ட்ரோல் பண்ணியிருக்கான். ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 3 ட்ரோல் பண்ணியிருப்பான். இப்போ மன்னார்குடின்னு யூடியூப்பில் அடித்தாக்கா முதல்ல மன்னார்குடி விஷயங்கள் தான் வரும். ஆனால் இப்போ மன்னார்குடின்னு அடித்தாலே இந்த ராகுலுடைய அந்த ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு வருது. நான் நிறைய தடவை செக் பண்ணிட்டேன். மண்ணைன்னு அடித்தாலும் சரி, மன்னார்குடின்னு அடித்தாலும் சரி, அந்த ட்ரோல் வீடியோ ஃபஸ்ட்டு வருது. அந்த டார்லிங் லீ பைய அவனுடைய வீடியோவும் வரும். சரியா? அந்த அந்த கரடி பை எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரில. காலையில் ஒரு போட்டா பார்த்தேன். அது என்னது, இந்த மூஞ்சி அப்படி மாற்றுவாங்களே, அது என்னமோ ஒரு போட்டாயா, ஐயோ கல்பனாவை என்னையும் குழச்சி வச்ச மாதிரி போட்டிருக்கான். பிச்சு முடுவேன் பிக்காளி பயலை. ஏலே டார்லிங்லி மோவனை, எங்கே இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் கையில் மாட்ட தான் போகிறேன். இப்போ நீ 1000 விளக்கில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னுடைய ஃபேஸ்புக்கோட அந்த மேப்பை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பிச்சு பிடுவேன் பிக்காளி பயலை. எங்கே போனாலும் விட மாட்டேன். டார்லிங்லி உனக்குன்னு ஒரு தனி ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு சேப்பாக்கம்னா உனக்கு பாமணி ஆத்து பாலத்தில் உனக்குன்னு ஒரு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன யார்கிட்டடா இல்லை அடிச்சு மண்டகிட்டலாம் சொன்ன கரடி பயலை. கமாண்ட்ஸ் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருந்தேன். இது பாருங்கள், வாட்ஸ்அப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஒரு மெசேஜ். எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன்? ட்ரோல்னா என்ன? ட்ரோல் ராகுல் சேகர் அவன் தான். அவன் வந்துட்டு சினி ஆக்டருங்க. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்துட்டு குழந்தை நட்சத்திரமாக ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு பையலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மண்டை அது அவன் தான். சரியா? அதே மாதிரி அவன் மண்டையை பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெருசுக்கு இப்படி வச்சுருப்பான், இந்த தேங்காய் தலை மாதிரி. சரியா? அழகாக நெருப்ப கொளுத்தி போட்டோம்னா நல்லா பக்குன்னு எரியும். அவனோட இருக்கிற கூட்டமும் அப்படித்தான். அதுங்கெல்லாம் எப்படியும் என்கிட்ட மாட்ட தான் போகுது. சரியா? அந்த யோகேஷுங்கிற பயலும். சரியா? எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக ஊருக்கு வரப்போகிறேன். ஏர்போர்ட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். மன்னை மாமா சையத் அசாருதீன், என் ஊர் பக்கம் வந்து பாரு. மன்னார்குடியை பற்றி என்னன்னு தெரியுமா உனக்கு? மன்னார்குடியில் வந்துட்டு நீ காலை வச்சுட்டு என்னை பற்றி பேசிட்டு ஒரு அடி நீ நவுந்துடுறா. அதுவும் ஏன் முன்னாடி வந்து நின்றுட்டு, நீ எனக்கு பின்னாடியெல்லாம் பேசக்கூடாது. ஏன் முன்னாடி மன்னார்குடி எல்லைக்கு வந்துட்டினாலே அங்கே கருப்பனோட எல்லையை முதல்ல தாண்டிட்டு வா. சரியா? நான் முஸ்லீம் தான். சரியா? இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வீர தீரம்லாம் வந்து ஊட்டுனது வந்துட்டு நம்மளுடைய தேவர் நண்பர்கள், தேவ வம்ச நண்பர்கள் அவங்க தான். சரியா? அவங்களோட தான் நான் அதிகமாக சுற்றி இருக்கேன். பரவாக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, ஆலங்கோட்டை, தென்பாதி, வடபாதி, நெடுவாக்கோட்டை, பாமணி, சித்தேரி, வடபாதி, தென்பாதி, இது தேவங்குடி, சுற்று வட்டாரம் பூரா இருக்கிறது என்னுடைய நண்பர்கள் தான். சரியா? நீ ஊரை கடந்து எங்கேயுமே என்ட்ரன்ஸில் தப்ப முடியாது. சரியா? இதான் இன்றைக்கி கூட பார்த்தா பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அதனால் எனக்கு பாதுகாப்பு ஊரே இருக்கும்போது நான் என்னத்தையும் பயப்படணும்? தலை கார்த்திக் மங்காத்தா தலைவா வணக்கம்யா. மன்னார்குடியில் என்ன ஃபேமஸ்? அருண் ராஜசேகரன். மன்னார்குடியில் நிறைய ஃபேமஸ், அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் உள்ள ஊர். மன்னார்குடியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஊர். சரியா? எங்களுடைய மன்னார்குடி பெரிய கோயிலேருந்துட்டு அந்த கீழராஜா வீதி அந்த லாஸ்ட் பாலம் கீழப்பாலம் வரைக்கும் அந்த நடையிலேயே நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக நடந்து போகும்போதே நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம். அந்த ஒற்றுமை, அந்த ஒரு மக்களுடைய அந்த ஒரு சமத்துவம். சரியா? அந்த இருக்கக்கூடிய அந்த லைனில் இருக்க கடைகள், அந்த இதெல்லாம் ஒரு 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 மாதிரியான ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் பாலு வடபாதியில் இருக்கார், அவர் அமைச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சசிகலா அம்மையார், திவாகரன், சுதாகரன், இவங்களுடைய ஃபேமிலிஸ் ஏடிஎம்கேல. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வந்துட்டு மன்னார்குடி. சரியா? அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மனோரமா 1000 படத்தில் நடித்த மனோரமா எங்கள் ஊர் எங்கள் தெருவு. ஓகேவா? அதே மாதிரி சிவாஜியோட குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமுகி படத்தில் அந்த வேலெல்லாம் கொண்டு வந்துட்டு பிரபுவோட அண்ணன் எல்லாம் கொண்டு வந்துட்டு அங்கே தான் வச்சுட்டு பூஜை போட்டுட்டு சந்திரமுகி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஆடியோ ரிலீஸ் அப்போ அங்கே தான் வந்தாங்க. அவங்க வருஷம் வருவாங்க. அதே மாதிரி மன்னார்குடியில் இன்னொரு பெரிய ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னை சாதிக்கு, அது ஒரு ஃபேமஸ்ஸு. சரியா? நான் என்னையை நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறதுல ஒரு கிக் இருக்குல்ல.
அதே மாதிரி சிங்கர்ஸ் நிறையா பேர். இந்த அனு புள்ள பாடுது அந்த சூப்பர் சிங்கரில் ரமேஷ், ஆட்டோ ஓட்டுறான ரமேஷ், அவன் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சிங்கராக வந்து உலகத்துக்கு காமிச்சது வந்துட்டு சூப்பர் சிங்கர் விஜய் டிவி. அனு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்காக பிறந்தேனே எனதெல்லாம் வாங்க சொல்கிறாங்க. ஓகே வெயிட். ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுருக்கீங்க? ஒன்றுமே இல்லையா? அட அறபோத நாய. இது வந்து கண்டுபிடிச்சேன். இந்த தண்ணி அடிச்ச வீடியோன்னு ஒன்று வந்துச்சுல்ல, இதை வச்சுக்கிட்டு இவங்க என்னன்னா தெரியுமா, இதை ஒரு விஷயத்தையே வச்சுக்கிட்டு சரியா, அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா, நாங்கள் வந்துட்டு ஒரு உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு சில பேருக்கு புரியும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வேற இது கிடைக்கல, இதை ஒன்றை வச்சுக்கிட்டு ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. எனக்கு சந்தோஷம். இதில் பாப்புலாரிட்டி, இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்ல இமேஜ் வந்து போயிட்டு இருக்கு பயங்கரமாக. மன்னை சாதிக் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயின் இது ஒரு காரணம். ஓகே, அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயப்படவே மாட்டேன். சாதிக்குன்னு ஒரு கெத்து இருக்குடா. எவ்வளோதான் நீங்கள் சுரண்டி பார்த்தாலும் நோண்டி பார்த்தாலும் இறங்கி பார்த்தாலும் சரியா, என்னைய ஒன்றுமே பண்ண முடியாது. பாவண்டா நீங்களாம். எப்படியாவது எந்த வழியிலையாவது தடுக்கலாம்னு பார்க்குறீங்க. ஏண்டா போயிட்டு இருக்கேன்னு தெரியலையா? இப்போ போயிட்டேன்னு எங்கே போயிட்டேன்னு உங்களுக்கு இன்னுமே புரியலையா? இன்னுமா வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எப்படி தெரியுமா என்னை கொண்டு வந்துட்டீங்க நீங்கள்? பண்ணி 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 ஒரு பெரிய நடிகருக்கு அப்பாற்பட்டு உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. இது மட்டும்தான் உறுதி. அடுத்த பிஎம் மன்னை சாதிக் வாழ்க. அதுக்கு ராகுல் அது நான் கேட்ட கேள்விக்கு நியூஸ் பேப்பர்லலாம் போட்டாக்கி இன்ன வரைக்கும் எனக்கும் பதில் தெரியல. என்ன முதலமைச்சர் சிஎம் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், எனக்கே மறந்து போயிட்டு. முதல்வர் சீஃப் மினிஸ்டர் சிஎம், பிரதமர் பிரைம் மினிஸ்டர் பிஎம், ஜனாதிபதி பிரசிடென்ட். இங்கே என்ன இன்ன வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அது இன்னும் நெட்வொர்க்கில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ரெட் டிஷர்ட் எங்கே தலை? அதை துவைக்க போட்டிருக்கியா? கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக போட்டிருந்தேன், அது துவைக்க போட்டிருக்கேன். அத்தமக ஒன்றை நினச்சி பாடு சகோ தமிழன் சதீஷ். அத்தமக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒன்று படிச்சேன், அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே. உன்னை பார்க்கணுமே அடி அஞ்சுகமே, உன்னை கொஞ்சனுமே, நாம் எல்லாம் செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வாரவில்லை. அத்தமக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒன்று படிச்சேன், அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே. உன்னை பார்க்கணுமே. நான் பெரிய என்ன இவனா? கண்டிப்பாக நான் பெரிய இவன் தான். யார் இல்லைன்னு சொன்னான்? முகமது நியாஸ். இறுக்கி அணைச்சி ஒரு உண்மை தரும். முகமது நியாஸ் வா, கிட்டக்க வா. இறுக்கி அணைச்சி ஒரு உண்மை தரும். சரியா, பல்லு விளக்கலை, இன்னும் மேக்கப் போட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். சரியா, இன்னும் பல்லு விளக்கலை. வந்துட்டு கிட்டக்க வந்துட்டீங்கன்னா போதும். சரியா, அந்த உண்மை கொடுக்கும் போது வரக்கூடிய அந்த வாயு அலைகள் சரியா, நாசா விண்ணாத்திலச்சு நாசாலே சொல்லிடுவாங்க. வாயிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாசத்திலே நீ மண்டையை போட்டுருவ. தஞ்சை ஐயம்பேட்டை தெரியுமா தலை? முத்தீன் முகமது ஃபாரூக். ஐயம்பேட்டை தெரியாமல் இருக்குமா? சரியா, ஐயம்பேட்டை வந்துட்டு ஏயா இது என்ன கேள்வி? தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, உள்ளிக்கோட்டை எல்லா சைடுலேயும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஊர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்தாநல்லூர், ஐயம்பேட்டை, பொதக்குடி, அத்திக்கடை, ராஜகிரி, பண்டாரவடை, இன்னும் எத்தனை ஊர்கள் இருக்குது, அம்மாப்பேட்டை. அதெல்லாம் வந்துட்டு முஸ்லீம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடியவங்க அங்கே தான் இருக்காங்க. சரியா, அதனால் அந்த ஊர்லாம் தெரியாமல் இருக்குமா? ஒரு டான்ஸ் போட்டு தலை. நல்லா தானே போயிட்டுருக்கு. இவ்வளோ டான்ஸ் போட்டது பத்தாதா? கண்டிப்பாக ப்ரோ. ஜெயலலிதா பற்றி உங்கள் கருத்து? கார்த்திக் மங்காத்தா. ஜெயலலிதா அம்மாவை பற்றி நான் என்னத்தை சொல்கிறது? அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போது நம்ம வந்து அதில் வந்து குறுக்கிட்ட பேசக்கூடாது. சரியா, கண்டிப்பாக வந்துட்டு
வெளியில் வருவாங்க பேசுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. உன் குரல் கேவலமாக இருக்கு தல ரியாஸ் அகமத். உனக்கு பிடிக்கலைன்னா உன்னை நானே இப்போ பிளாக் பண்ணுறேன் சரியா. பிடிக்கலைன்னா நான் உன்னையும் கூப்பிடவே இல்லை சரியா. அதனால நீ தாராளமாக வெளியில் போகலாம். நானே அனுப்பி வைக்கிறேன் செல்லக்குட்டி, இந்த வந்துடுறேன். தல சேட்ஜி பெண்ணை திருமணம் செய். விபி விக்னேஷ் தல சேட்டுஜி பெண்ணை திருமணம் செய். ஏன் இருக்கிறது பத்தாதா? இதில் வேற இன்னொரு பொண்ணா? பிச்சு விடுவேன். அப்புறம் அவ்வளோதான், ஏன் நிலமை அவ்வளோதான். வடநாட்டுக்கு போயிட வேண்டியதான், தூக்கிட்டு போயிடுவாங்க. இனிமேல் வந்துட்டு புதிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இடத்த பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது மன்னார்குடி சாதிக்கோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி லைவில், இனிமேல் லைவில் வந்து ஹிந்திக்காரங்களுடைய வெப்சைட்டில் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அந்த இதில் போகிறேன். அதில் நீங்கள் வரீங்களா என்னன்னு தெரியாது, பட் நான் அதில் வேறு ஐடி, அதாவது வேறு ஒரு இதில் இருப்பேன். அதில் வந்து ஹிந்தி பாடல்கள், ஹிந்தி மொக்க எல்லாமே இருக்கும். அதனால் வட இந்தியா தென்னிந்தியா எல்லா இந்தியாவிலையும் சுற்றி வருவோம். ஓ ப்ரோ, ஒன் மாஸ் டயலாக் ப்ளீஸ் கிருஷ்ணகுமார். என்ன மாசம்? என்கிட்ட யாரும் நெருங்க முடியாது சரியா. என்கிட்ட எவனும் நெருங்க முடியாது. அப்படி நெருங்கிட்ட என்னை விட்டு விலகவே முடியாது. ஏன்னா குறவையில் பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன். முழுசாக பாடு சகோயோ. பேசிக்கிட்டு இருக்கேன், 1000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தலை உனக்கு மூலம் இருக்கா? லைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஏன் தெரியுது சரியா. பாரம்பரியமாக போகிற விஷயம் வந்துட்டு வர மாட்டேங்குது. யாழ்ப்பாணம் தெரியுமா? தானு ஸ்ரீஸ் யாழ்ப்பாணம் தெரியாமல் இருக்குமா? ஐயா யாழ்ப்பாணத்தை நாங்கள் வந்துட்டு நேரடியாக வந்து பார்த்தா தான் எங்களுக்கு தெரியுமா? யூடியூப்பில் இதில் அதில் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உலகத்தில் உட்காந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு அமெரிக்கா, அண்டார்டிகா, வடகொரியா, தென்கொரியா, பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், நாகர்கோயில் பெருங்கடல், வங்காள விரிகுடா மற்றும் தூத்துக்குடி கடல், அப்புறம் வந்துட்டு கன்னியாகுமரி கடல், அந்தமான் நிக்கோபர் கடல், அமேசான் தீவுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த மெல்போர்ன் அந்த மாதிரி சிட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு கனடாவில் உள்ள பனி பிரதேசங்கள், அப்புறம் வந்து உலக அதிசயங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரசிகர் மூலியமாக நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இதை விட வேறு என்ன வேணும்? விசா கொடுத்து டிக்கெட் கொடுத்து தான் அங்கே போகணுமா? பார்வையில் பார்த்தா போதாதா? தல விரைவிக்கம் விரைவாதம் அப்படின்னா என்ன? ரெண்டு கல் எடுத்துக்க சரியா. பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு ஒன்றும் பேசாமல் இருக்கேன். ரெண்டு கல் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது முக்கூட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரே அட்டி தெரிக்கிற அளவுக்கு அடித்து செத்துரு பிக்காளி பயல. உனக்கெல்லாம் அந்த மாட்டு கடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டா தான் சரியாகும். அண்ணன் ஹைரா ஆர் யூ? பிருத்திவிராஜ் ஐ எம் ஃபைன். ஃபேஸ்புக் லைவ் ஓடுது டா. ஆமாம் அப்துல் முபீன். ஃபேஸ்புக் லைவ் ஓடாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு. போயிட்டு தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதிக்கிட்டு வச்சுக்க. ஃபேஸ்புக்கில் லைவ் ஓடுது, சாதிக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் வந்தால் பாண்டிக்கு வாங்க. நூருல் அமீன். பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி வராமல் யாராவது இருப்பாங்களையா? தமிழ்நாட்டில் தண்ணிக்கு கிடைக்கலைன்னா அவன் காவிரி அது இதுன்னு தான் போகிறான். ஆனால் என்றைக்குமே நிற்காமல் வந்துட்டு வாரி வழங்குற வள்ளல்கள் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியை வந்து யாராவது வராமல் இருப்பாங்களா? மெட்ராஸில் உள்ள பூரா பைக் எடுத்துக்கிட்டு அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கேஎம் சஃபீர் நீ ஒரு தருதலை. ஆமாம், இது அப்படியே புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு தருதலை இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இது அதான் தெரியுத. உலக மக்கள் எவ்வளோதான் கலாய்ச்சாலும் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். இது புதுசு ஏன்னா புதுசாக கண்டுபிடிச்சி தொலைங்கடா திட்டுறதுக்கு. என்ன உங்களுக்கு புதுசாகவே தெரியாதா? பழையமாவே தான் போட்டு அரைப்பீங்களா? நூருல் அமீன் தெரிக்க விடலாமா? தெரிக்கலாம் விடலாம். எங்கே போய் யாரை தெரிக்க விடுறதுன்னு முதல்ல பார்த்துக்க சரியா. குரூப்புக்கு வாங்க கலுசுற கூட்டம். ஆமாம், இப்போ நான் வந்துட்டு என் வேலைகளெல்லாம் விட்டுட்டு என்னுடைய விஷயங்கள் லைவில் மொக்க, என்னுடைய வீடியோஸ், என்னுடைய லிரிக்ஸ், என்னுடைய பாட்டு, என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விட்டுட்டு நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஒவ்வொரு குரூப்பு கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஒரு குரூப் வைக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு குரூப் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு குரூப் வைக்கிறாங்க, காலேஜில் ஒரு குரூப் வைக்கிறாங்க. ஐயோ இதிலெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு இவன் வந்து ஹாய் சொல்லுவான். ஹாய் சாதிக் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒருத்தர் எனக்கு மொபைலில் இதான வேலை. இப்போ எனக்கு உட்காந்துக்கிட்டு இதே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குது. குரூப்பு 1128 குரூப் உள்ளே வச்சுக்கிட்டு என்னையை தானாகவே தூக்கி போகிறது. நான் என்ன திரும்ப பண்ணுவேன்? என்னை கேட்காம உள்ளே தூக்கி போட்டாலோ சரியா, என்னகிட்ட வந்துட்டு பிளேடு போட்டுக்கிட்டு அறுத்துக்கிட்டு இருந்தாலோ ஒன்றுமே
பிளாக். அவ்வளோ அதான், கேள்விக்கே இடமில்லை. ஆ ஆ மச்சான் ஃபேஸ்புக்கில் வந்து தலை பேசுகிறது மாதிரி மச்சி. தேங்க்யூ. பௌத்திரம் என்றால் என்ன? என்ன வியாதி தலை? வாசிம் ஆர்எக்ஸ் அடிகஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பௌத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலத்தோட அக்கா தங்கச்சியாக இருக்கும், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கும். இதுதான் சரியா? அருண் ராஜசேகரன், அமெரிக்கா எப்போ? வராமல் இருப்பானா ஐயா? அமெரிக்கா கூப்பிட்டா எவனாவது போகாமல் இருப்பானா? எனக்கு வருது, அமெரிக்காவில் உள்ள நண்பர்கள் விசா எடுக்கிறேன்னு இருக்காங்க. பட் இங்கிலீஷ் நல்லா படிச்சுட்டு தான் நான் போகணுன்ட்டு இருக்கேன். ஓகேவா? இதுதான் உங்கள் தீபாவளி ட்ரெஸ்ஸா? ஏகே அர்ஜுன் யார் சொன்னா? அந்த ஆள் ரூமில் வந்துட்டு வேலை பார்க்குறவங்க இப்போ டியூட்டிக்கு போயிட்டாங்க, அவங்க வரத்துக்குள்ளே கழட்டி அங்கே போடணும். இது கூட தெரியாதா? தலை எப்போ படம் நடிக்க போகிறே? சஜீர் ரியாஸ், கண்டிப்பாக நடிக்க தான் போகிறேன். கண்டிப்பாக நீங்களாம் பார்ப்பீங்களா? ஐயோ வந்துட்டு இந்த இவனியில் வந்துட்டு என் படம் வந்தாலே தெரியும், மண்ணை சாதிக்கின்னு வந்து பேர் போட்டாலே, போஸ்டரில் போர் போட்டாலே கண்டிப்பாக வருவிய. கண்டிப்பாக நடிப்பேன், இது வந்து மாற்றமே கிடையாது. சரியா? அன்னைக்கு வந்துட்டு குடும்பத்தோடு வந்து குதூகலமாக பார்க்கலாம் உங்களுடைய அந்த விஷயத்தில். நான் அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நல்ல கதையோடு இருக்கிற நண்பர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு தான். அதுலேயே நீ வருவியா? மெல்லிய மண்ணு காற்று அடிக்குது. வெளியே மண்ணு காற்று அடிக்குது, அப்புறம் அடிக்கிறதுனால தானே வெளியில் போகாமல் உட்காந்துருக்கேன். உனக்கு அசிங்கமாக இல்லையா? எனக்கு சாகுல் அசிங்கமாக இல்லை, ஏன்னா நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். சரியா? உள்ளே எல்லாமே போட்டிருக்கேன், அதனால் அசிங்கம்லாம் எனக்கு இல்லை. சிங்கப்பூர் பேங்க்ஸ் தலை மணிகண்டன் பிரபு, கண்டிப்பாக. வினோத் முருகையன், ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துகிற. ஆமாம், ஜாதி கலவரத்தை, மூல நோயை பற்றி பேசுனா உனக்கு ஜாதி கலவரம். சரியா?